நம்ம மல்லிகிட்ட இதுவரைக்கும் அந்த ஒரு ஆதாரம் கிடைக்கவே இல்ல. அதாவது இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கான ஆதாரம் கிடைக்கல. ஆனா என்ன ஆதாரத்த கொண்டு வந்தாலுமே கூட, இந்த சுடர் இருந்துட்டு நான் வந்து உண்மையிலேயே ரேணுகா தான். அதுவும் இல்லாம இந்த மல்லி, அடுத்ததா மனோகர் இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்தாங்க. அதுல நான் வந்து கதிரேசனோட ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி ஈஸியா இந்த சுடர் தப்பிச்சுருவா. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆனா கல்யாணம் நடக்க போற அந்த ஒரு நேரத்துல இப்படி மாஸ் காட்டி இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ம மல்லிக்கு மிகப்பெரிய ஒரு சவாலா இது அமைஞ்சிருக்கு. ஏன்னா இதுல ரொம்ப நாட்கள் கிடையாது. அதாவது சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கு. எப்படியாச்சும் ஒசூருக்கு போயிட்டு பல உண்மைகளை கண்டுபிடிச்சிட்டு வரலாம். இந்த சுடர் யாரு என்ன ஏது அப்படின்றது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அவ்வளவு வந்து போய் மெனக்கிட்டு பல விஷயங்கள்ல கஷ்டப்பட்டு ரவுடிங்க கிட்ட சிக்கி அந்த மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து தப்பிச்சு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது இப்பவும் போதுமான ஆதாரங்கள் இல்ல. விஜய் கிட்ட சொல்லும்போது கூட அதுதான் சொல்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன் இங்க இருக்கக்கூடியது சுழல் தான். ஆனா அதே சமயத்துல எனக்கு இந்த ஒரு விஷயம் வந்து அதாவது இதுக்கான ஆதாரங்கள் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி கண்டிப்பா இந்த கல்யாணத்துல நான் வந்து இருப்பேன் விஜய். நீங்க எத பத்தியும் கவலைப்படாதீங்க. அதே மாதிரி நீங்க ரேணுகா அக்காவோட கழுத்துல தாலிய கட்டுறீங்க அப்படின்னா, அதுல எனக்கு எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. ஆனா அதே சமயத்துல அங்க இருக்கக்கூடியது சுடர் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனாலும் விஜயோட மைண்ட அந்த அளவுக்கு போட்டு குழப்பிக்க போறது கிடையாது. ஏன்னா குழப்பத்துல எந்த ஒரு விஷயம் முடிவு எடுத்தாலுமே கூட அது ரொம்ப தப்பாய் போய் முடியும் அப்படின்றதுனால கொஞ்சம் பொறுமையா இருந்துட்டு இருக்காங்க. விஜய் நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. நாளைக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். யாரு பக்கம் நியாயம் இருக்கோ அந்த ஒரு விஷயம் வந்து ஜெயிக்கும். கண்டிப்பா வந்து நான் எல்லாரையுமே காப்பாத்துவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மல்லி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இது வரைக்கும் எல்லாமே நல்லாவே போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த சுடர் இருந்துகிட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள பயத்தை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கா. அதே மாதிரி ரகுக்கு அடிக்கடி போன் பண்ணி என்னாச்சு ரகு, அங்க வந்து என்ன நடந்துட்டு இருக்கு ஏது நடந்துட்டு இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரகு இருந்துட்டு சுடர்கிட்ட சுடர் நீ இதை பத்தியும் கவலைப்படாத, இந்த கல்யாணம் நீ நினைச்ச மாதிரி நடக்கும், விஜய் உன்னோட கழுத்துல தாலியை கட்டுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ விஜய் இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தோடயே இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு மைண்டே இங்க இல்ல. மல்லி மேலதான் இருக்கு. மல்லி சொன்ன விஷயத்து மேலதான் இருக்கு. என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியாம இருந்துட்டு இருக்காரு. அதாவது நேரம் நெருங்கிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலிய கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி தாலிய தூக்கி நம்ம விஜயோட கையில கொடுத்துருவாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப என்ன பண்றது எனக்கு ஒண்ணுமே புரியலையே, மல்லி வேற அப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்காங்க. சரி வேற வழி கிடையாது. இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான். மல்லி தான் வந்து சும்மா தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி விஜய் இருந்துட்டு இப்போ மல்லிய வந்து வர்றதுக்காக வெயிட் பண்ணாம, அதாவது மல்லியும் வந்துடுறாங்க. ஆனாலும் ஆதாரங்களுக்காக தான் இப்போ மொத்தமா வெயிட்டிங். அடுத்ததா விஜய் இருந்துட்டு இப்போ இந்த சுடரோட கழுத்துல தாலிய கட்டுறதுக்காக கையை எடுத்துட்டு போறாங்க. இந்த சுடரோட மனசுக்குள்ள அப்படியே ஹாப்பினஸ் பொங்கி வழியுது. ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கா மல்லி. உன் கண்ணு முன்னாடியே விஜய் என்னோட கழுத்துல தாலிய கட்ட போறான். இந்த ஒரு விஷயத்த நீ சுத்தமா எதிர்பார்த்திருக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த சுடர் இருந்துட்டு ரொம்ப ஹாப்பியா வந்து இருந்துட்டு இருக்கா. ஆனா கடைசியில விஜய் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி மல்லி கத்துவாங்க அப்படின்னு விஜய் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ஒரு டைம்ல எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அடுத்ததா வந்து இந்த எல்லாருமே மல்லிய கேள்வி கேட்க ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜய் இந்த ஒரு ஆதாரத்தை பார்த்துட்டு நீங்க அந்த சுடரோட கழுத்துல தாலியை கட்ட போறீங்களா, அதாவது போலியான ரேணுகாவோட கழுத்துல தாலியை கட்ட போறீங்களா என்ன ஏது அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம விஜயும் அந்த வீடியோ வந்து பாக்குறாரு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா மிகப்பெரிய ஒரு ஷாக்கு. அதாவது இந்த ரகு இவங்க எல்லாருக்குமே சம்மந்தம் இருக்கு அப்படின்றதையும் தாண்டி இப்போ இங்க இருக்கக்கூடியது உண்மையான ரேணுகா இல்ல சுடர் தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே கிடைச்சு போச்சு. அதை பார்த்ததுக்கு அப்புறமா விஜய்க்கு பயங்கரமான கோவம். ஒரு பக்கம் இந்த சுடர் இருந்துட்டு விஜய் என்ன விஜய் அது யாரோ என்ன மாதிரியே இருக்கக்கூடிய சுடராட்டம் இருக்கு, நான் உண்மையிலேயே உங்களோட ரேணுகா தான், இந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சுல்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது அடுத்ததா ஒரிஜினல் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து கொண்டு வராங்க. அதாவது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தது உண்மை, அந்த லேபுக்கு கொண்டு போனது உண்மை. அதுவும் இல்லாம மனோகரோட ஃப்ரெண்ட் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து எப்படியாச்சும் ஜென்யூனா கரெக்டா தான் கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்த்தாரு. ஆனா அவங்க லேப்ல இருக்கக்கூடிய வேற ஒரு ஆளை வச்சு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து மாத்திருக்காங்க. இப்போ ஒரிஜினல் டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட்டையே கொண்டு வந்து இவ உண்மையான ரேணுகாவே கிடையாது அப்படின்றத ப்ரூவ் பண்றாங்க. இப்ப என்ன சொன்ன போற சுடர், நீ வந்து இத்தனை நாளா விஜய் கிட்ட அதாவது எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த, ஆனா என்ன உன்னால ஏமாத்தவே முடியாது, இப்படி வசமா மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி மல்லி பயங்கரமா சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் இருந்துட்டு அந்த வீடியோ
பார்த்து ஷாக் ஆனவரே, "மல்லி நீ வந்து இப்போ இந்த எவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சிருக்கன்னு தெரியுமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லி மல்லிய பாராட்டுறது. அடுத்ததா வந்து இந்த சுடர வச்சு வெளுத்து கட்டிட்டு இருக்காங்க. "நீ எல்லாம் ஒரு பொண்ணா? எவ்வளோ பெரிய கேவலமான காரியத்த பண்ண பார்த்திருக்க. ஏற்கனவே அதாவது ரேணுகா அப்படின்றவ உன்ன மாதிரியே இருந்ததுனால, அவளோட அடையாளத்த எடுத்துக்கணும்னு நினைக்கிறியே, இப்படி போர்ஜரி வேலை பண்ணணும்னு பார்த்திருக்கியே" அப்படின்ற மாரி வந்து சொல்லி சுடர உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காங்க. சுடர் வந்து அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்கான். அதே மாதிரி மல்லி இருந்துட்டு அவ செஞ்ச தப்பு எல்லாத்துக்குமா சேர்த்து இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு தண்டனை கிடைக்க போகுது. அவள பிடிச்சிட்டு போறதுக்கு போலீஸ் ரெடியா வந்துட்டு இருக்காங்க. இனிமே சுடரால தப்பிக்கவே முடியாது. ரேணுகாவா அவ வாழணும் அப்படின்ற மாதிரி நினைச்சது தப்பு கிடையாது. ஆனா அவளோட எண்ணங்கள் எல்லாமே தப்பா இருந்துச்சு. அதாவது இங்க வந்து உங்களை அடையணும் அப்படின்றதுக்காக, அடுத்ததா ரேணுகாவோட பேரை வச்சு இங்கேயே செட்டில் ஆகணும் அப்படின்றதுக்காக எவ்வளவு பெரிய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்றது இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி சுடர் வந்து ஒரு தேடக்கூடிய ஒரு குற்றவாளி. அவ இவ்வளவு பெரிய தப்பெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லாத்தையுமே ஆதாரங்களோட வந்து காட்டுறாங்க. இப்ப போலீஸும் வந்து இங்க நிக்கும்போது உண்மையிலேயே எல்லாருக்குமே பயங்கரமான அதிர்ச்சி. விஜய் எல்லாம் வந்து அதாவது என் முதல் ஒய்ஃப் வந்து அந்த ரேணுகா மாதிரி நீ கிடையாது. அந்த ஒரு முகத்த வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு நீ வந்து உடல் தோற்றத்துல இருந்துகிட்டு எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சுடருக்கு எல்லாமே தெளிவா புரிஞ்சிருக்கும். சுடர் கண்டிப்பா ஜெயிலுக்கு போறது உறுதியாயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். டாடா, see you.